இளவரசன் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படுறான். நந்தினியும் அவளுடைய கூட்டாளியான பாண்டிய ஆபத்துதவிகளும் கடம்பூர் அரண்மனையை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. வந்தியத்தேவன் தான் இளவரசரை கொலை செய்திருக்கணும்னு கடம்பூர் அரண்மனையில் இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த சமயத்துல கடம்பூர் அரண்மனையில இளவரசருடைய உடல் கிடந்த பகுதி நெருப்பு பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல கடம்பூர் அரண்மனையோட வாசலுக்கு மலைமானுடைய படைகளும் வந்து சேருது. அதனால வெளியே கூச்சலும் குழப்பமா இருக்குது. இளவரசர் இறந்து போயிட்டாரு. ஆனாலும் அவருடைய திருமேனிக்கு உரிய மரியாதைகள் செய்யப்படணுங்கிறதுக்காக எப்படியாவது வெளிய போய் மலையமான கண்டுபிடிச்சு அவருடைய பேரனுடைய உடலை அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சு வந்தியத்தேவன் இளவரசருடைய உடலை தூக்கிக்கிட்டு வெளியே போறான். இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய இறுதி பாகமான 5வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 41 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியா இப்ப கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 42 மலையமான் துயரம். சம்புவரையர் முன்கட்டுக்கு வந்ததும் கந்தமாறனை தனியாக அழைத்து, மகனே, நம்முடைய குலத்துக்கு என்றும் நேராத ஆபத்து இன்று நேர்ந்திருக்கிறது. அதிலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் நான் சொல்வதை உடனே நீ தடை செய்யாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். கரிகாலருடைய மரணம் கந்தமாறனை பெரிதும் கலங்கச் செய்திருந்தது. தான் வந்தியத்தேவனை கொல்ல நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். தந்தையே, மூடனாகிய என்னாலேதான் நம் குலத்துக்கு இந்த ஆபத்து நேர்ந்திருக்கிறது. அதற்காக என்னை மன்னியுங்கள். தாங்கள் என்ன கட்டளையிட்டாலும் அதை உடனே நிறைவேற்றுகிறேன் என்றான். நீ உடனே ஒருவருக்கும் தெரியாமல் இந்த மாளிகையை விட்டு வெளியேற வேண்டும். நான் படுக்கும் அறையில் கட்டிலுக்கு அடியிலிருந்து சுரங்கப்பாதை ஒன்று போகிறதல்லவா? அது வேட்டை மண்டபத்திலிருந்து போகும் சுரங்கப்பாதையில் இந்த மாளிகையின் மதில் சுவர் அருகில் போய் சேருகிறது. சம்புவரையர் இப்படி கூற ஆரம்பித்ததும், தந்தையே, இந்த இக்கட்டான நிலைமையில் தங்களை தனியே விட்டுவிட்டு என்னை சுரங்க வழியில் தப்பித்து போகச் சொல்கிறீர்களா என்று கேட்டான் கந்தமாறன். பிள்ளாய், அதற்குள் உன் வாக்குறுதியை மறந்து பேசுகிறாயே. நீ போகத்தான் வேண்டும். கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரியின் வம்சத்துக்கு இப்போது நீ ஒருவன் மட்டும்தான் இருக்கிறாய். அவசியமிருந்தால் நீ அந்த மலைக்கே போய் மறைந்து வாழ வேண்டும். மதுராந்தக தேவருக்கு பட்டம் கட்டுவது என்று நிச்சயமாகி நான் உனக்கு செய்தி அனுப்பிய பிறகுதான் நீ திரும்பி வர வேண்டும் என்றார் சம்புவரையர். மன்னிக்க வேண்டும் தந்தையே, மறைந்து வாழ்வது என்னால் இயலாத காரியம். வல்வில் ஓரியின் குலத்துக்கு அத்தகைய கோழையை பெற்ற அபகீர்த்தி வேறு வரவேண்டுமா? இந்த கணமே என்னுடைய இன்னுயிரை கொடுக்க சொன்னீர்களானால் கொடுக்கிறேன். ஆனால் ஒளிந்து வாழ நான் சம்மதிக்க மாட்டேன் என்றான் கந்தமாறன். சம்புவரையர் சிறிது யோசனை செய்துவிட்டு, மகனே, உன்னை சோதனை செய்வதற்காகத்தான் அப்படி கூறினேன். நல்லது. உயிருக்கு ஆபத்து நேரக்கூடிய வீரச் செயலிலேதான் உன்னை நான் ஏவப் போகிறேன். சுரங்கப்பாதை வழியாக உடனே வெளியேறிச் செல். ஆனால் கொல்லிமலைக்கு போக வேண்டாம். நேரே தஞ்சாவூருக்கு போ. பெரிய பழுவேட்டரையர் அநேகமாக அங்கே இருக்கலாம். இருந்தால் அவரிடம் இங்கே நடந்ததை சொல்லு. அவர் இல்லாவிட்டால் சின்ன பழுவேட்டரையரிடமும் மதுராந்தக தேவரிடமும் சொல்லு என்றார். ஐயா, இங்கே என்ன நடந்தது என்று அவர்களிடம் சொல்லட்டுமா என்று கேட்டான் கந்தமாறன். இது என்ன கேள்வி? கரிகாலரின் மரணத்தை பற்றி சொல்லு. நாம் உத்தேசித்திருந்த காரியம் விதிவசத்தினால் வேறு விதமாக நடந்துவிட்டது. கரிகாலர் மாண்டு விட்டார். மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட இதுதான் தக்க சமயம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்து. மலையமானும் கொடும்பாளூர் வேளானும் அதற்கு குறுக்கே நிற்பார்கள். நமது பலத்தை எல்லாம் உடனே திரட்டி அந்த 2 பேரையும் அடியோடு அழித்துவிட வேண்டும் என்று கூறு என்றார் சம்புவரையர். கரிகாலர் எப்படி மரணமடைந்தார் என்று அவர்கள் கேட்டால் என்ன சொல்லட்டும் என்றான் கந்தமாறன். வேறு என்ன சொல்கிறது? வாணர் குலத்தைச் சேர்ந்த வந்தியத்தேவன் அவரை கொலை செய்து விட்டான் என்று கூறு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். வந்தியத்தேவன் ஈழ நாட்டுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறான். அங்கே அருள்மொழித்தேவனையும் பிறகு பழைய அறையில் இளைய பிராட்டியையும் பார்த்துவிட்டு வந்திருக்கிறான். அருள்மொழித்தேவன் நாகைப்பட்டினத்தில் மறைந்திருந்து இப்போது வெளிப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அருள்மொழித்தேவன் சிங்காதனம் ஏறும் ஆசையினால் அண்ணனை கொல்லுவதற்கு வந்தியத்தேவனை அனுப்பி வைத்தான் என்ற வதந்தியை சோழ நாட்டில் பரப்ப வேண்டும். பழையாறை இளைய பிராட்டியும்
இதற்கு உடந்தை என்ற சந்தேகத்தையும் உண்டு பண்ண வேண்டும். இதையெல்லாம் பழுவேட்டரையர்களிடமும் மதுராந்தக தேவரிடமும் சொல்லு. தந்தையே, தாங்கள் சொல்வதே உண்மையாகவும் இருக்கலாம் அல்லவா? சிநேக துரோகியான வந்தியத்தேவன் அத்தகைய பயங்கரமான எண்ணத்துடனே இந்த மாளிகைக்கு வந்திருக்கலாம் அல்லவா? என்று கேட்டான் கந்தமாறன். இருக்கலாம் மகனே. ஆனால் பழுவூர் இளையராணி திடீரென்று மாயமாய் மறைந்து போனதற்கு காரணம் கண்டுபிடிக்க வேண்டுமே. அவள் பேரிலும் அவளுக்கு உடந்தையாயிருந்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் பேரிலும் வல்லவரையன் வந்தியத்தேவன் குற்றம் சாட்டுகிறானே. தந்தையே, குற்றம் செய்தவன் மற்றவர்கள் பேரில் அதை சுமத்தவே பார்ப்பான். இப்போது எனக்கு எல்லாம் விளங்குகிறது. பழுவூர் இளையராணியை பழையாறை குந்தவை தேவிக்கு எப்போதுமே பிடித்ததில்லை. கரிகாலரை கொன்றுவிட்டு அதே சமயத்தில் பழுவூர் இளையராணியை அபகரித்துக் கொண்டு போவதற்கும் அவள்தான் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். முதல் மந்திரி அனிருத்தரும் இதற்கு உடந்தை போலிருக்கிறது. அதற்காகவே இந்த வந்தியத்தேவனை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஐயோ, அவர்களுடைய சூழ்ச்சியை அறியாமல் மோசம் போய்விட்டோமே என்றான் அவன். கந்தமாறா, போனதைப் பற்றி வருந்துவதில் பலனில்லை. இனிமேல் நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டும். நீ உடனே புறப்பட்டுச் செல். கரிகாலன் மரணச் செய்தி சுந்தர சோழருக்கு போய் சேருவதற்கு முன்னால், தஞ்சையில் வேறு யாருக்கும் தெரிவதற்கு முன்னால், பழுவேட்டரையர்களுக்கும் மதுராந்தகருக்கும் தெரிய வேண்டும். ஆகையால் நீ விரைந்து செல். தஞ்சை கோட்டைக்கு போவதற்கும் ரகசிய சுரங்க வழி உண்டு என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீ உடனே புறப்படு என்றார் சம்புவரையர். புறப்படுகிறேன் தந்தையே. என் தங்கை மணிமேகலை, அவளைப் பற்றித்தான் சிறிது கவலையாயிருக்கிறது என்றான் கந்தமாறன். உனக்கு வேண்டாம் அந்த கவலை. நம்மிடம் அவள் உளறியது போல் வேறு யாரிடமும் உளறுவதற்கு நான் விடமாட்டேன். அப்படி அவள் உளர முற்பட்டால் அவளை என் கையினாலேயே கொன்று விடுவேன். அவளுடைய மனதை மாற்றும் வழி எனக்கு தெரியும். முதலில் அவளை நாம் மதுராந்தகத்தேவருக்கு மணம் செய்து கொடுப்பது என்று எண்ணினோம். இடையில் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கரிகாலருக்கு மணம் செய்து கொடுக்க உத்தேசித்தோம். கரிகாலர் என்று பிணமாக கிடக்கிறார். நல்ல வேளை, மணிமேகலையின் உள்ளம் அவரிடம் செல்லவில்லை. நமது பழைய உத்தேசத்தையே இனி நிறைவேற்ற வேண்டியதுதான். ஆனால் தந்தையே, மணிமேகலையின் உள்ளம் இப்போது அந்த சண்டாளன் வந்தியத்தேவன் பேரில் அல்லவா போயிருப்பதாக தெரிகிறது. அதெல்லாம் ஒன்றுமில்லை மகனே. மணிமேகலைக்கு தன்னுடைய மனதை தான் அறியும் பிராயமே இன்னும் வரவில்லை. அவளை நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். நீ இனி ஒரு கணமும் இங்கே தாமதிக்க வேண்டாம். அந்த சமயத்தில் மதில் சுவர்களுக்கு வெளியில் வெகு சமீபத்தில் எழுந்த ஆரவாரத்தை கேட்ட கந்தமாறன், அப்பா, இது என்ன? மலையமானின் படைகள் நெருங்கி வருவது போல் தெரிகிறதே. மலையமானை தாங்கள் மாலையில் பார்த்தபோது அந்த கிழவன் என்ன சொன்னான் என்று கேட்டான். அவன் நல்ல மங்களகரமான செய்தியைத்தான் சொன்னான். மணிமேகலையை ஆதித்த கரிகாலருக்கு மணம் செய்து கொடுக்கப் போகும் செய்தியை அறிந்து அக்கிழவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தானாம். அதே மணப்பந்தலில் அவனுடைய மகள் வயிற்று பேத்தி ஒருத்தியையும் மணம் செய்து கொடுக்கலாம் என்று அழைத்து வந்திருக்கிறானாம். அழகா இருக்கிறதல்லவா? மாளிகைக்கு வரும்படி நான் அழைத்ததற்கு நாளை பொழுது விடிந்ததும் நல்ல முகூர்த்தத்தில் வருவதாக சொல்லியிருக்கிறான். அவனுடைய வீரர்கள் இப்போதே வரப்போகும் திருமணத்தை கொண்டாடுகிறார்கள் போலிருக்கிறது. இவ்விதம் கூறிவிட்டு சம்புவரையர் சிரிக்க பார்த்தார். ஆனால் சிரிப்பு அரைகுறையாக வந்தது. வா வா, நானே உன்னை சுரங்கப்பாதையில் கொண்டு போய் விட்டு விட்டு வருகிறேன். வழியில் ஒரு வினாடி கூட நீ தாமதிக்க கூடாது. வழியில் எங்கேயாவது குதிரை சம்பாதித்துக் கொண்டு நீ விரைந்து போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே சம்புவரையர் கையில் ஒரு தீபத்தை எடுத்து கொண்டார். இருவரும் சுரங்கப்பாதையில் புகுந்தார்கள். சம்புவரையர் மகனை கட்டித் தழுவி ஆசி கூறிவிட்டு திரும்பினார். விளக்கு வேண்டுமா என்று கேட்டதற்கு கந்தமாறன், வேண்டாம் அப்பா, எனக்கு இந்த வழி நன்றாக தெரிந்ததுதானே, கண்ணை கட்டிவிட்டாலும் போய்விடுவேன் என்றான். அவன் சுரங்கப்பாதையில் கண்ணுக்கு மறைந்த பிறகு சம்புவரையர் திரும்பினார். வழியில் வேட்டை மண்டபத்துக்குள் புகுந்தார். அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று பார்த்தார். ஒன்றும் கேட்கவில்லை. சில கண நேரம் தயங்கி நின்றார். பிறகு ஒரு முடிவான தீர்மானத்துக்கு வந்தவர் போல பெருமூச்சு விட்டார். விளக்கை நன்றாக தூண்டி வைக்க வேண்டிய இடத்தில் வைத்துவிட்டு விரைந்து திரும்பிச் சென்றார். திரும்ப சம்புவரையர் முன்கட்டுக்கு சென்றதும் அந்தப்புரத்து பெண்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். அவர்கள் எல்லோரும் ஏற்கனவே கலங்கி போயிருந்தார்கள். கண்ணீரும் கம்பலையுமாக கந்தமாறனால் அந்தப்புரத்தில் கொண்டு வந்து தள்ளப்பட்ட மணிமேகலையை கேட்டு அவர்கள் ஒருவாறு கரிகாலனின் மரணத்தை பற்றி தெரிந்து கொண்டிருந்தார்கள். பெண்களே, நம்முடைய குலத்துக்கு என்றும் இல்லாத பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எந்த நிமிஷத்திலும் நீங்கள் இந்த மாளிகையை விட்டு புறப்பட சித்தமாயிருக்க வேண்டும். எல்லாரும் அவரவர்களுடைய ஆடை ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு நிலாமுற்றத்துக்கு வந்து சேருங்கள். அழுகை சத்தமோ புலம்பல் சத்தமோ முணுக்கென்று கூட கேட்கக்கூடாது. தெரியுமா
என்று எச்சரித்தார். பின்னர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் பக்கம் வந்தார். முன்வாசல் கோபுரத்தின் மேல் ஏறி வெளியிலே என்ன அவ்வளவு ஆரவாரம் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். அதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை. ஏனெனில் அவர் முன்வாசலை நெருங்கும் போதே வெளியிலிருந்து வீரர்கள் கோட்டை வாசல் கதவுகளை தகர்த்து தள்ளிவிட்டு உள்ளே தடதடவென்று புகுந்து கொண்டிருந்தார்கள். வாசல் காவலர்கள் அவர்களை தடுக்க முயன்று முடியாமல் கீழே விழுந்து கொண்டிருந்தார்கள். சம்புவரையரின் உள்ளத்தில் பெரும் பீதியும் கலக்கமும் ஏற்பட்டன. கரிகாலன் கொலையுண்ட செய்தி ஒருவேளை மலையமானுக்கும் தெரிந்து விட்டதா என்ன? இதற்குள் எவ்விதம் தெரிந்திருக்கும்? தெரிந்தால் தெரியட்டும், எப்படியும் தெரிந்துதானே தீர வேண்டும். ஆனால் இன்னும் சிறிது நேரத்துக்கு இவர்களை இங்கேயே நிறுத்தி தாமதப்படுத்தி வைக்க வேண்டும். அரை நாழிகை நேரம் தாமதித்தால் போதும். அதற்குள் நாம் உத்தேசித்த காரியம் நிறைவேறிவிடும் என்று நினைத்தார் அவர். கோட்டை வாசலுக்கும் மாளிகை முகப்புக்கும் நடுவில் இருந்த நிலாமுற்றத்தின் நடுவில் சென்று சம்புவரையர் கம்பீரமாக நின்றார். அவருடைய கையிலே கூரிய வாள் மென்னியது. அவருக்கு பின்னால் 7-8 வீரர்கள் நெடிய வேல்களை பிடித்துக் கொண்டு நின்றார்கள். வாசல் கதவுகளை உடைத்து தகர்த்து கொண்டு முன்னால் வந்த வீரர்களை தொடர்ந்து திருக்கோவலூர் மலையமானும் பார்த்திபேந்திரனும் வந்தார்கள். நிலாமுற்றத்தின் நடுவில் நின்ற சம்புவரையரை பார்த்துவிட்டு பார்த்திபேந்திரன் மலையமானுக்கு அவரை சுட்டிக்காட்டினான். இருவரும் சம்புவரையரை நோக்கி வந்தார்கள். அருகில் வரும்போதே மலையமான், சம்புவரையரே, இது என்ன நான் கேள்விப்படுவது? அத்தகைய பாதகத்தையும் நீர் செய்வீரா? கையில் வாளுடன் நிற்கிறீரே, உமது உத்தேசம் என்ன என்று கேட்டுக்கொண்டே வந்தார். அந்த கேள்வியை உங்களிடம் கேட்கத்தான் நான் நிற்கிறேன். உங்கள் உத்தேசம்தான் என்ன? வாசல் கதவை தகர்த்து கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன? சற்று முன்னால் நான் வந்து தங்களை அழைத்தேன். நாளைக்கு நல்ல வேளை பார்த்து கொண்டு வருவதாக சொன்னீர்கள். சம்புவரையரே, நல்ல வேளை இப்போதே வந்துவிட்டது. அதனாலேதான் வந்தேன். ஆதித்த கரிகாலனை எங்கே? வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரனை எங்கே? சேவூர் போர்க்களத்தின் வெற்றி வீரனை எங்கே? என் பேரனை எங்கே என்று மலையமான் கேட்டார். என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? இளவரசருக்கு இஷ்டப்பட்ட இடத்தில் அவர் இருப்பார். அந்த முரட்டு பிள்ளையிடம் நான் எவ்வித பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்வதில்லை. இதை தங்களிடம் நான் ஏற்கனவே சொன்னேனே. பார்த்திபேந்திரனுக்கும் இது தெரிந்த செய்திதானே என்றார் சம்புவரையர். அடே சம்புவரையா, இவ்வாறு வீண் சாக்குப்போக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்காதே. ஆதித்த கரிகாலனை உடனே கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைத்து விடு. இல்லாவிட்டால் உன்னுடைய இந்த கோட்டை, கொத்தளம், மாளிகை எல்லாவற்றையும் இடித்து தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன் என்று திருக்கோவலூர் மலையமான் கர்ஜித்தார். பார்த்திபேந்திரா, இந்த கிழவன் என்ன பிதற்றுகிறான்? இவனுக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டதா? இளவரசரை கொண்டு வந்து இவனிடம் ஒப்புவிப்பதற்கு நான் யார்? இவன்தான் யார்? இளவரசரை நான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறேனா என்ன? அல்லது இவன் இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு போகப் போகிறானா என்று கேட்டார் சம்புவரையர். பார்த்திபேந்திரன் சிறிது சாந்தமான குரலில், சம்புவரையரே, பதற வேண்டாம். கிழவருக்கு கோபம் வர காரணம் இருக்கிறது. இதோ இந்த ஓலையை பாருங்கள், தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி சம்புவரையர் கையில் அதை கொடுத்தான். அவர் அதை பின்னால் பிடிக்கப்பட்ட தீவர்த்தியின் வெளிச்சத்தில் நன்றாக உற்று பார்த்தார். இளவரசர் ஆதித்த கரிகாலன் உயிருக்கு ஆபத்து. உடனே படைகளுடன் வந்து காப்பாற்றவும் என்று அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. அதை படிக்கும்போதே சம்புவரையர் முகமெல்லாம் வியர்த்தது. முன்னர் கரிகாலருடைய சடலத்தை கண்டதும் அவருடைய உடல் நடுங்கியது போலவே இப்போதும் ஆடி நடுங்கியது. இது என்ன சூழ்ச்சி? இது என்ன சதி? யார் இப்படி ஓலை எழுதியிருக்க முடியும் என்று தடுமாறினார் அவர். ஓலையை யார் எழுதினால் என்ன? ஆதித்த கரிகாலரை உடனே இவ்விடம் அழைத்து வா. அல்லது அவர் இருக்கும் இடத்துக்கு எங்களை அழைத்து போ. இல்லாவிட்டால் என் வீரர்களை விட்டு தேடச் சொல்லட்டுமா என்று கேட்டார் மலையமான். ஆகட்டும் ஐயா, கரிகாலர் இருக்கும் இடத்துக்கு உங்களை அழைத்து போகிறேன். பார்த்திபேந்திரா, உனக்கு அந்த இடம் தெரியும். பழுவூர் இளையராணியின் அந்தப்புறத்துக்கு போயிருக்கிறார் என்று சற்று முன் அறிந்தேன். அங்கே இவரை நீயே அழைத்து போ என்றார் சம்புவரையர். சம்புவரையர் இப்படி சொன்னதும் பார்த்திபேந்திரன் பழுவூர் இளையராணி நந்தினி இருந்த அந்தப்புறம் இருந்த திக்கை நோக்கினான். ஐயோ, இது என்ன என்று அலறினான் அவன். ஏனெனில் அவன் பார்த்த திக்கில் அப்போது தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. தீயின் கொழுந்துகளுக்கு மேலே கரிய புகை மண்டலம் அடர்ந்திருந்தது. அவன் பார்த்த திசையை எல்லோரும் பார்த்தார்கள். தீ, தீ என்ற பீதி நிறைந்த ஒலி எல்லாரிடமிருந்தும் கிளம்பியது. பார்த்திபேந்திரன் சிறிது திகைப்பு நீங்கியவனாய், சம்புவரையரே, முதலில் இந்த ஓலையை நான் நம்பவில்லை. இப்போது நம்புகிறேன். ஏதோ சூழ்ச்சியும் சதியும் நடந்திருக்கின்றன. பாட்டா, இந்த சதிகாரர்களை உடனே சிறைப்படுத்த சொல்லுங்கள். நான் போய் இளவரசர் இருக்குமிடத்தை பார்த்து தேடி அழைத்து வருகிறேன் என்று சொன்னான். சம்புவரையர் மறுபடியும் பழைய தைரியமான குரலில், ஆமாம் பார்த்திபேந்திரா,
சூழ்ச்சியும் சதியும் நடந்திருக்கின்றன. ஆனால் செய்தவர்கள் நீங்கள். என் அரண்மனையின் கதவை தகர்த்துக் கொண்டு உள்ளே புகுந்தீர்கள். உங்கள் வீரர்களை ஏவி விட்டு தீ வைக்கும்படி சொல்லியிருக்கிறீர்கள். இளவரசருக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் அதுவும் உங்களாலே தான் நேர்ந்திருக்க வேண்டும். ஜாக்கிரதை. இதற்கெல்லாம் பழிக்கு பழி வாங்கும் காலம் வரும் என்றார். பார்த்திபேந்திரன் அவருடைய வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் ஓடினான். அதே சமயத்தில் சம்புவரையர் வீட்டு பெண்கள் கும்பலாக மாளிகைக்குள்ளே இருந்து நிலாமுற்றத்துக்கு வந்தார்கள். அவர்களுடைய மனக்கலக்கத்தை அவர்கள் முகபாவங்கள் வெளிப்படுத்தின. அவர்கள் யாருடைய குரலிலிருந்தும் ஒரு சிறு முனகலாவது விம்மலாவது கேட்கவில்லை. அவர்களில் சிலருடைய கவனம் மாளிகையின் பின்புறத்தில் வெளிச்சமாக தெரிந்த இடத்திற்கு சென்றது. மணிமேகலையும் அதை பார்த்தாள். உடனே, ஐயோ, தீ, தீ, அவர் அங்கே இருக்கிறாரே என்று அலறிக்கொண்டு அந்த திக்கை நோக்கி ஓடத் தொடங்கினாள் அவள். சம்புவரையர் குறுக்கிட்டு அவளை நிறுத்தினார். அவளுடைய முகத்தில் பளார் என்று ஒரு அறை கொடுத்தார். பிறந்தது முதலாக யாரும் தன்னை இப்படி நடத்தி அறியாதவளான மணிமேகலை, சம்புவரையரின் கண்ணுக்கு கண்ணான செல்லப்பெண் மணிமேகலை தந்தையை வெறித்து நோக்கிய வண்ணம் ஸ்தம்பித்து நின்றாள். சம்புவரையர் சிறிது இறங்கிய குரலில், அசட்டு பெண்ணே, உனக்குத்தான் முன்னமே நான் எச்சரிக்கை செய்திருந்தேனே, ஏன் எனக்கு கோபம் வரச் செய்கிறாய் என்று கூறிவிட்டு, அதோ பார், நீ அலறி அடித்துக்கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிந்து கொள் என்றார். சம்புவரையர் சுட்டிக்காட்டிய திசையிலிருந்து வந்தியத்தேவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனுடைய தோளின் மேல் ஆதித்த கரிகாலனின் உயிரற்ற உடலை சாத்தி எடுத்து கொண்டு வந்தான். சம்புவரையருக்கும் அவருடைய மகளுக்கும் நடந்த விவாதத்தில் கவனம் செலுத்திய மலையமானும் இப்போது வந்தியத்தேவனை நோக்கினார். அவன் மெல்ல மெல்ல தள்ளாடி வருவதையும் அவனுடைய தோளில் யாரையோ தூக்கி கொண்டு வருவதையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றார். ஏனோ அவருடைய முதுமை பிராயம் அடைந்த உடம்பு நடுங்கியது. உள்ளத்தில் ஒருவித திகில் உண்டானது. கிட்ட நெருங்கி வந்தவனை பார்த்து ஏதோ கேட்க விரும்பினார். ஆனால் நாய் எழவில்லை. தொண்டை அடியோடு அடைத்து கொண்டு விட்டது. வந்தியத்தேவன் மலையமானை பார்த்து கொண்டே அவர் அருகில் வந்தான். ஐயா, இதோ இளவரசர் கரிகாலர். வீரபாண்டியன் தலை கொண்ட இந்த வீராதி வீரரை உயிரோடு தங்களிடம் கொண்டு சேர்க்க என்னால் இயலவில்லை. உடலை மட்டும் தீக்கிரையாகாமல் கொண்டு வந்தேன். விதியினாலும் சதியினாலும் கொல்லப்பட்ட உங்கள் பேரப்பிள்ளையை இனி நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் இளவரசர் கரிகாலரின் சடலத்தை மெதுவாக கீழே இறக்கி படுக்க வைத்தான். உடனே தடால் என்று தானும் கீழே விழுந்து நினைவிழந்தான். கிழவர் மலையமான் இளவரசரின் உடலுக்கு அருகில் உட்கார்ந்தார். அவருடைய வீர திருமுகத்தை சற்று நேரம் உற்று நோக்கினார். திடீரென்று மலை குலுங்குவது போல் அவருடைய உடம்பெல்லாம் குலுங்கி அசைந்தது. அலைகடலின் ஆரவாரத்தைப் போல் அவருடைய தொண்டையிலிருந்து ஐயோ என்ற சோகக் குரல் வந்தது. தன்னுடைய இரும்பை ஒத்த முதிய கைகளினால் தலையிலும் மார்பிலும் மாற்றி மாற்றி அடித்துக் கொண்டார் அவர். என் செல்வமே, உன்னை மணக்கோலத்தில் பார்க்க வந்தேனே, பிணக்கோலத்தில் பார்க்கிறேனே என்று 8 திசையும் கிடுகிடுத்து நடுங்கும்படியாக அலறினார். பிறகு அந்த முதுபெரும் கிழவர் ஆதித்த கரிகாலன் பிறந்ததிலிருந்து நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக கூறி புலம்பினார். ஐயோ, பாண்டியனோடு நடத்திய அந்த வீர போர்களிலே நீ இறந்து வீர சொர்க்கம் அடைந்திருக்க கூடாதா? இந்த சண்டாளன் சம்புவரையனும் இவனுடன் சேர்ந்த சதிகாரர்களும் செய்த சூழ்ச்சிக்கு இரையாகியா மாண்டு போயிருக்க வேண்டும். அந்தோ, உன்னை நானே இவன் விருந்தாளியாக போகும்படி சொல்லி அனுப்பினேனே. எனக்கு வயதாகிவிட்டது. உனக்கு இங்கே நண்பர்கள் வேண்டும் என்று எண்ணி இவன் மகளை நீ மணந்து கொண்டால் இவன் உன் கட்சியில் இருப்பான் என்று நம்பி அனுப்பினேனே. சம்புவரையன் மாளிகைக்கு அனுப்புவதாக எண்ணிக்கொண்டு யமனுடைய மாளிகைக்கு விருந்தாளியாக அனுப்பிவிட்டேனே. நானல்லவோ பாதகன், நானல்லவோ உன்னை கொன்றவன் என்று கூறி மீண்டும் மீண்டும் தன் தலையில் அடித்துக் கொண்டார். பின்னர் திடீரென்று சோகத்திலிருந்து விடுபட்டு ஆத்திரமடைந்தவராய் சுற்றுமுற்றும் பார்த்தார். அடே சம்புவரையா, உண்மையை சொல்லிவிடு. இளவரசர் எப்படியடா மாண்டார்? என்ன சூழ்ச்சியடா செய்தாய்? தேவேந்திரனே வந்து எதிர்த்தாலும் நேருக்கு நேர் நின்று அவனை வென்றிருக்க முடியாதே. எத்தனை பேரை அவன் பேரில் ஏவி விட்டாய்? அவர்கள் எங்கே மறைந்திருந்து எப்படி இந்த வீராதி வீரனை கொன்றார்கள்? உண்மையை சொல்லிவிடு என்று கர்ஜித்தார். சம்புவரையரும் கோபத்தோடு, கிழவா, உன்னுடைய முதுமை பிராயத்தை முன்னிட்டு பொறுத்திருக்கிறேன். இளவரசர் எப்படி இறந்தார் என்று உனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். இளவரசர் சடலத்தை தூக்கி கொண்டு வந்தானே, அவனை கேட்டால் ஒருவேளை சொல்லுவான். என்னை கேட்பதில் என்ன பயன் என்று கேட்டார். அடே, உன்னுடைய மாளிகையில் உன்னுடைய விருந்தாளியாக இருக்கும்போது இந்த சம்பவம் நேர்ந்திருக்கிறது. நீ ஒன்றுமறியாதவனைப் போல பேசுகிறாய். இதை யார் நம்புவார்கள்? நல்லது,
உன்னை சுந்தர சோழ சக்கரவர்த்தி கேட்கும்போது இதே மறுமொழியை அவரிடம் சொல்லு. வீரர்களே, இந்த சம்புவரையனை சிறைப்படுத்துங்கள். இவனுடைய மாளிகை, மதில் சுவர் எல்லாவற்றையும் இடித்து தரையோடு தரையாக்குங்கள் என்று கிழவர் இடிமுழக்கம் போன்ற குரலில் கட்டளையிட்டார். அப்போதுதான் திரும்பி வந்திருந்த பார்த்திபேந்திரன் மலையமானை பார்த்து, ஐயா, இந்த மாளிகையை அழிக்கும் பொறுப்பு நமக்கு கிடையாது. அக்னி பகவான் அந்த வேலையை மேற்கொண்டு விட்டார். அதோ பாருங்கள் என்றான். மலையமான் பார்த்தார். அந்த பெரிய மாளிகையின் ஒரு மூலையில் சற்று முன்னால் காணப்பட்ட தீ வெகு சீக்கிரமாக பரவி வருவதையும் கண்டார். பிரம்மாண்டமாக வளர்ந்து வானளாவி கொழுந்து விட்டெறிந்த அப்பெருந்தீ மாட கூடங்களையும் மச்சு மெத்தைகளையும் கோபுர கலசங்களையும் விழுங்கி மேலும் இறை தேடி அதன் 1000 சென்னாக்குகளை நீட்டிக்கொண்டு விரைந்து வருவதைக் கண்டார். அந்த கோர பயங்கரமான காட்சியை பார்த்த வண்ணமாக திருக்கோவலூர் வீரர்கள் பிரமித்து போய் நிற்பதையும் கண்டார். சரி சரி, அக்னி பகவான் நமது வேலையை ஏற்றுக்கொண்டு விட்டார். நல்லது பார்த்திபேந்திரா, நாம் உடனே புறப்படுவோம். 3 உலகம் ஆளும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தன்னுடைய மூத்த மகனை பார்க்க வேண்டும் என்று 3 வருஷமாக சொல்லி அனுப்பி கொண்டிருந்தார். என் மகள் வானமாதேவி இளவரசனை அழைத்து வரும்படி எனக்கு சிபாரிசு மேல் சிபாரிசு அனுப்பி கொண்டிருந்தாள். உயிரற்ற இளவரசனின் சடலத்தையாவது அவர்கள் கடைசி முறையாக பார்க்கட்டும். இந்த வீராதி வீரனுடைய உடலை சண்டாள சம்புவரையனுடைய மாளிகையை விழுங்கிய அக்கினிக்கு நாம் இரையாக்க வேண்டாம். தஞ்சாவூருக்கு எடுத்துச் செல்வோம். சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் கொண்டு போய் போடுவோம். உயிர்களை இழந்த திருமுகத்தையாவது பெற்ற தாயும் தகப்பனாரும் பார்த்து புலம்பட்டும். இளவரசனை கொன்ற சண்டாள பாதகர்களுக்கு தக்க தண்டனையை சக்கரவர்த்தியே விதிக்கட்டும் என்றார் மலையமான். அத்தியாயம் 43. மீண்டும் கொள்ளிடக்கரை. கொள்ளிடத்தின் வடகரையில் உள்ள திருநாரையூர் எனும் கிராமத்தில் நம்பியாண்டார் நம்பி எனும் சைவ பெரியாரின் மடாலயம் இருந்தது. அதன் வாசலில் அரண்மனை பல்லக்கு ஒன்றும் பல்லக்கு தூக்கிகளும் காவல் வீரர்களும் நின்றார்கள். இவர்களைத் தவிர கிராமவாசிகள் சிறிது தூரத்தில் கூட்டம் கூடி நின்றார்கள். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் 2 பேருக்குள் ஏதோ கடுமையான விவாதம் நடந்து கொண்டிருந்தது. ஜனக்கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே எட்டி பார்த்தால் அங்கே ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வீரசைவர் ஒருவரும் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். நம்பியாண்டார் நம்பியை பார்ப்பதற்காக பெரிய பிராட்டியான செம்பியன் மாதேவி வந்திருந்தார். வீர வைஷ்ணவரும் வீரசைவரும் வாதப்போர் நடத்தி கொண்டிருந்த போது மடத்துக்குள்ளிருந்து சிவஞான கண்டராதித்தரின் திருத்தேவியான செம்பியன் மாதேவியும் அவரை வழி அனுப்புவதற்காக நம்பியாண்டார் நம்பியும் வெளியே வருவதைக் கண்டு அக்கூட்டத்தில் நிசப்தம் நிலவியது. செம்பியன் மாதேவி விடை பெற்று கொண்டு வந்து ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, இங்கே கூட உன் சண்டையை ஆரம்பித்து விட்டாயா என்று கேட்டார். இல்லை தேவி, இந்த வீர சைவ சிகாமணிதான் முதலிலே போரை ஆரம்பித்தார். எங்கள் சொற்போர் இங்கே கூடியிருப்பவர்களுக்கெல்லாம் மிக்க உற்சாகத்தை அளித்தது. அதனாலேதான் அவர்கள் மடாலயத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் இருந்தார்கள் என்றான் திருமலை. பின்னர் செம்பியன் மாதேவி சிவிகையில் ஏறிக்கொள்ளவும் சிவிகை மேற்கு நோக்கி சென்றது. காவல்காரர்கள் முன்னும் பின்னும் தொடர்ந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் செம்பியன் மாதேவியின் சிவிகைக்கு சமீபமாக நடந்து சென்றான். சிறிது தூரம் சிவிகை போன பிறகு ஆழ்வார்க்கடியான் பெரிய பிராட்டியை பார்த்து, தேவி, நம்பியாண்டாரை நம்பி வந்த காரியம் என்ன ஆயிற்று என்று கேட்டான். என் மனம் கலக்கம் நீங்கி தெளிவடைந்து விட்டது திருமலை. மதுராந்தகன் சிங்காதனம் ஏறுவதை வேறு வழியில் தடுக்க முடியாவிட்டால் உலகம் அறிய உண்மையை சொல்லிவிடுவதே முறை என்று நம்பியாண்டார் சொல்லிவிட்டார். நானும் அதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு உறுதியடைந்து விட்டேன் என்றார் செம்பியன் மாதேவி. நம்பியாண்டார் அவ்விதம் கூறுவார் என்றுதான் முதல் மந்திரியும் எதிர்பார்த்தார். ஆயினும் தாங்கள் இந்த பிரயாணம் வந்தது மிக நல்லதாய் போயிற்று தாயே. தாங்கள் இந்த விஷயமாக உடனே முடிவு செய்வதற்கு இன்னும் அதிகமான அவசியம் நேர்ந்திருக்கிறது. கடம்பூரிலிருந்து மிக பயங்கரமான செய்தி வந்திருக்கிறது. அது இன்னும் இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியாது. தெரிந்தால் இங்கு ஒருவரும் இருந்திருக்க மாட்டார்கள். எல்லாரும் இளவரசரின் இறுதி ஊர்வலத்துக்கு போயிருப்பார்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, இது என்ன சொல்லுகிறாய்? என்ன பயங்கரமான வார்த்தை? எந்த இளவரசர், என்ன இறுதி ஊர்வலம் என்று செம்பியன் மாதேவி கேட்டார். மன்னிக்க வேண்டும் தாயே, சோழ குலத்தில் இதுவரை இம்மாதிரி துர்ச்சம்பவம் நடந்ததில்லை. கடம்பூர் அரண்மனையில் ஆதித்த கரிகாலர் காலமானார். துர்மரணம் என்று சொல்கிறார்கள். யாரால் நேர்ந்தது, எப்படி நேர்ந்தது என்று மட்டும் தெரியவில்லை. பலர் பலவாறு சொல்கிறார்கள். ஆதித்த கரிகாலர் அகால மரணம் அடைந்த பிறகு கடம்பூர் அரண்மனை முழுவதும் தீப்பட்டு எரிந்து விட்டதாம். இளவரசரின் சடலத்தை தஞ்சைக்கு ஊர்வலமாக எடுத்து வருகிறார்களாம். திருக்கோவலூர் மலையமான் கடம்பூர் சம்புவரையரையும் அவருடைய குடும்பத்தையும் சிறைப்படுத்தி அழைத்து வருகிறாராம். ஊர்வலத்தில் 1,00,000 ஜனங்களுக்கு மேல் முன்னும் பின்னும் வருகிறார்களாம். அவர்கள் கொள்ளிடக்கரைக்கு வருவதற்குள் நாம் அந்த நதியை கடந்து விட வேண்டும்.
என்றான் திருமலை. திருமலை, நீ சொல்லுவது உண்மையிலேயே பயங்கரமான செய்திதான். வானத்தில் தூமகேது தோன்றியதின் காரணமாக ஜனங்கள் எதிர்பார்த்த விபரீதம் நேர்ந்து விட்டது. ஆஹா! அந்த அசகாய சூரனின் கதி இப்படியா முடிய வேண்டும்? ஐயோ! சுந்தர சோழருக்கு இது தெரியும்போது என்ன பாடுபடுவார்? நோய்பட்டிருக்கும் சக்கரவர்த்திக்கும் இந்த செய்தியினால் ஏதாவது நேராமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு கவலையாயிருக்கிறது. கருணை கடலான சிவபெருமான் தான் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார் மழவரையர் மகள். தாயே, சோழ குலத்துக்கு நேர்ந்திருக்கும் ஆபத்து ஒருபுறம் இருக்கட்டும். இந்த துர்நிகழ்ச்சியினால் சோழ சாம்ராஜ்யமே சின்னாபின்னமாகி விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. சோழ நாட்டு தலைவர்கள் சிற்றரசர்களுக்குள்ளே பெரும் சண்டை மூளலாம். இவ்வாறு சோழ நாட்டில் உள்சண்டையினால் இரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும் போது வெளிநாட்டு பகைவர்கள் தைரியம் கொண்டு படையெடுக்க தொடங்கி விடுவார்கள். அதன் விளைவுகளைப் பற்றி சொல்ல வேண்டுமா தாயே என்று கேட்டான் திருமலை. திருமலை, இறைவன் அருளால் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு அத்தகைய விபத்து நேராமல் நான் தடுப்பேன். அதற்குரிய வழியை நான் அறிவேன். அந்த வழியை கடைபிடிக்கலாமா என்று என் மனதை திடப்படுத்திக் கொண்டு போகத்தான் நம்பியாண்டாரிடம் வந்தேன். மதுராந்தகனுக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் சிங்காதன போட்டி ஏற்பட்டால்தானே உள்நாட்டு சண்டை மூளும். யார் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, மதுராந்தகன் சிங்காதனம் ஏறமாட்டான். அதை நான் பார்த்து கொள்ளுவேன். மகா புருஷராகிய என்னுடைய பதியின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். மதுராந்தகனுக்கு பட்டம் இல்லை என்று முடிவானால் உள்நாட்டு சண்டையும் வராதுதானே? ஆம் அன்னையே, சோழ சாம்ராஜ்யம் சர்வநாசம் அடையாமல் இச்சமயம் தாங்கள் காப்பாற்றினால்தான் உண்டு. வேறு வழியே கிடையாது என்றான் ஆழ்வார்க்கடியான். சிறிது நேரம் இருவரும் மௌனமாகச் சென்றார்கள். கொள்ளிடத்தின் ஓடத்துறை சற்று தூரத்தில் தெரிந்தது. திருமலை, சற்று முன்னால் ஒரு பயங்கரமான செய்தியை கூறினாயே. ஆதித்த கரிகாலன் உயிரிழந்தான் என்றாய். அந்த வீராதி வீரன் இறந்ததே விபரீதமான செய்திதான். இளவரசன் துர்மரணம் அடைந்ததாக கூறினாயே, அது எப்படி? தன் உயிரை தானே போக்கிக் கொண்டானா, அல்லது அவனை யாராவது கொன்று விட்டார்களா என்று பெரிய பிராட்டி கேட்டார். தேவி, அதை பற்றி பலவித பேச்சுகள் பரவி வருகின்றன. சம்புவரையர் வீட்டில் இது நடந்தபடியால் அவர் மீது சந்தேகப்பட்டு அவரையும் அவர் குடும்பத்தார் அத்தனை பேரையும் மலையமான் சிறைப்படுத்திக் கொண்டு வருகிறார். சம்புவரையர் மகன் கந்தமாறன் மட்டும் தப்பிச் சென்று விட்டானாம். தேவி, பழைய அறைக்கு முன்னொரு சமயம் வாணர் குலத்து வீர வாலிபன் ஒருவன் வந்திருந்தானே, அவனை நினைவிருக்கிறதா? அவனை குந்தவை பிராட்டியார் ஈழ நாட்டுக்கு கூட ஓலையுடன் அனுப்பி வைக்கவில்லையா? அந்த வாலிபன் தான் இளவரசரின் உயிரற்ற சடலத்துக்கு அருகில் இருந்தானாம். ஆகையால் அவனேதான் கொன்றிருக்க வேண்டும் என்று சம்புவரையர் சொல்கிறாராம். ஆழ்வார்க்கடியான் இப்படி கூறியதும், திருமலை, ஒரு நாளும் அப்படி நேர்ந்திருக்காது. அந்த பிள்ளையை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஐயோ பாவம்! இளைய பிராட்டி அந்த வாலிபனிடம் ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தாள். இந்த செய்தி தெரிந்தால் அவள் துடிதுடித்து போவாள் என்று செம்பியன் மாதேவி கூறியதும், ஆம் தாயே, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் வந்தியத்தேவனுக்கு எதிராயிருக்கின்றன. தாயே, தாங்கள் குடந்தைக்கு சென்றதும் இளைய பிராட்டியை சந்தித்து தஞ்சைக்கு அழைத்து கொண்டு போவது நல்லது. மற்றவர்கள் மூலம் பராபரியாக இளைய பிராட்டிக்கு செய்தி தெரிவதற்கு முன்னால் தாங்களே சொல்லிவிடுவதுதான் நல்லது. அத்தோடு தாங்கள் அனுமதி கொடுத்தால் கொள்ளிடத்தின் தென்கரையில் தங்களிடம் நான் விடை பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். இளவரசர் ஆதித்த கரிகாலரின் மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அதை கண்டுபிடித்து வருவதற்காக நான் போக விரும்புகிறேன். ஆழ்வார்க்கடியான் இப்படி கூறியதும், நீ எப்படி கண்டுபிடிப்பாய் திருமலை என்று கேட்டாள் செம்பியன் மாதேவி. தேவி, பாண்டிய நாட்டு சதிகாரர்களைப் பற்றி தங்களுக்கு முன்னமே ஒருமுறை சொல்லியிருக்கிறேன். அச்சதிகாரர்களில் ஒருவனை கொள்ளிடத்தின் தென்கரையில் நான் வரும்போது பார்த்தேன் என்றான் திருமலை. உடனே நீ ஏன் அவனை பின்தொடர்ந்து செல்லவில்லை என்று கேட்டார் செம்பியன் மாதேவி. கொள்ளிடத்தின் வடகரைக்கு வந்த பிறகுதான் கரிகாலர் மரணத்தை பற்றிய செய்தி எனக்கு தெரிந்தது. அரசி, எனக்கு விடை கொடுங்கள். சதிகாரர்கள் சாதாரணமாக கூடி பேசுகிற இடம் எனக்கு தெரியும். தாங்கள் இளைய பிராட்டி குந்தவையிடம் வந்தியத்தேவன் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள். உண்மை குற்றவாளியை நான் எப்படியும் கண்டுபிடித்து கொண்டு வருவேன் என்று சொல்லுங்கள். ஆழ்வார்க்கடியான் இப்படி கூறியதும், இறைவன் அருளினால் நீ போகும் காரியம் வெற்றியடையட்டும் என்றார் சிவபக்தியில் சிறந்த பெண்மணியான செம்பியன் மாதேவி. இதற்குள் கொள்ளிடக்கரை வந்துவிட்டது. பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியும் பரிவாரங்களும் ஏறி செல்வதற்காக அங்கே படகுகள் காத்திருந்தன. ஆழ்வார்க்கடியான் வேறொரு சிறிய படகை பிடித்துக்கொண்டு அவர்களுக்கு முன்னால் விரைந்து படகை செலுத்தச் சொல்லி அங்கிருந்து சென்றான். அத்தியாயம் 43 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.